இன்னைக்கு நாம மீனராசிக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்பேற்பட்ட அற்புதமான பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி வாட்ஸ்அப்பில் நிறைய பேர் நம்பர் கேட்டிருந்தீங்க. நாம கண்டினியூவாக எப்போல்லாம் வீடியோவில் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். எப்போதுமே 500 ரூபாய்க்கு மேலாகும் ஜாதகம் பார்க்க. ஆனால் இந்த ஒரு மாதம் வெறும் 99 ரூபாய்க்கு மட்டும் தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரப்படுங்க. தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேண்டாங்க. ஜஸ்ட் உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் அனுப்பினாலே போதும். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லிடுவேங்க. ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும், உங்களுக்கு டீட்டெயில் அப்படிங்கிறது சொல்லிடுவாங்க. அப்போ நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு நாம் ஜாதக கட்டத்தை பார்த்து ஜனன கால பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிடுவோம். அதற்கு பிறகு இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் பலன்கள் சொல்லிடுவோம். அதுக்கப்புறமா உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள், கேள்விகளை நீங்கள் கேட்கலாங்க. கடைசியாக எளிமையான பரிகாரங்கள் அப்படிங்கிறது சொல்லிடுவோம். இதில் இருந்து உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடச்சிடும். கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி, நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதும், நாங்கள் ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிடுவோம். ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன பதிவுகள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ராசி சக்கரத்தில் 12வது ராசியாக இருக்கக்கூடிய மீனராசி நேயர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய ஒரு 15 நாட்கள் எப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த நாட்களாக இருக்க போகுது. முக்கியமாக நீங்கள் இந்த ஒரு காலகட்டத்தில் என்ன விஷயங்கள்லாம் செய்யணும், செய்யக்கூடாது, இதற்கு ஏதாவது கெடு பலன்கள் நடக்க இருந்தால் அதில் இருந்து விடுபட நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களை மேற்கொள்ளணும், முக்கியமாக என்ன மாதிரியான விஷயங்களை பரிகாரமாக செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தாங்க நாம் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்ததொரு பதிவுகள் அனைத்துமே மீனராசி நேயர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய ஒரு வகையில் தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத ஒரு விஷயத்தை வேண்டலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் நம சிவாய போற்றி அப்படிங்கிற சக்தி வாய்ந்த மூல மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணிடுங்க. நீங்கள் இந்த ஒரு தருணத்தில் அந்த சிவபெருமானை நினைத்து இப்படி விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயங்கள்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுதல் வச்சிங்களோ அந்த ஒரு விஷயங்கள் அனைத்துமே அவர் கூடிய விரைவில் கண்டிப்பாக நடத்தி வைப்பார். ஸோ நம்பிக்கையோட இந்த விஷயத்தை செஞ்சு பாருங்கள். அதற்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலில் முழுமையாக பார்த்துடுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனேயே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது மீனராசி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் அப்படின்னா அது உபயராசி, இரட்டைப்படை ராசி, பெண் ராசியாகவும் மீனராசி இருக்குதுங்க. மேலும் இந்த ராசியில் மீன் வடிவத்தை உடையதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ராசியில் புரட்டாதி நட்சத்திரத்தில் 4 பாதங்களும், உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் 1, 2 பாதங்களும், ரேவதி நட்சத்திரத்தில் 1, 2, 3 பாதங்களும் அடங்கியிருக்கு. மேலும் இந்த ராசிக்காரவங்க உண்மையானவங்க, வீரமுடையவங்க, செல்வாக்கு மிக்கவர்களாக காணப்படுவாங்க, தர்மம் செய்யக்கூடிய ஒரு எண்ணம் உடையவங்க, ஆன்மீக ஈடுபாடு உள்ளவங்களாக காணப்படுவாங்க, அமைதியை விரும்பக்கூடியவர்களாகவும் இந்த மீனராசி நேயர்கள் காணப்படுவாங்க. அது மட்டும் இல்லாமல் பழக்க வழக்கத்தில் மதிக்கக்கூடியவர்களாகவும் இவங்க இருப்பாங்க. நுட்பமானவங்க, அன்பு, கருணை, இரக்கம், மனிதாபிமானம் போன்ற குணங்களை உடையவர்களாகவும் இவங்க காணப்படுவாங்க. பண்டைய நூல்களை படிக்க விருப்பமுடையவர்களாகவும் இவங்க இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அதிக செலவு செய்யக்கூடியவங்க, மதப்பற்று உடையவங்க, ஒரு விஷயத்தை ஆராய்ந்து பின்னர் அதனை ஏற்றுக்கொள்வாங்க. மேலும் எதிலையுமே உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாகவும் இவங்க காணப்படுவாங்க. அது மட்டும் இல்லாமல் திங்கள், வியாழன், செவ்வாய் போன்ற தினங்கள் என்பது இந்த மீனராசி நேயர்களுக்கு நன்மை தரக்கூடிய ஒரு கிழமைகளாக இருக்கும். அதே போல் வெண்மை, மஞ்சள், சிகப்பு போன்ற நிறங்கள் என்பது நன்மை தரக்கூடிய ஒரு நிறங்களாக சொல்கிறாங்க. சித்திரை, பங்குனி, ஆடி, கார்த்திகை போன்ற தமிழ் மாதங்கள் இவர்களுக்கு நன்மை தரக்கூடிய ஒரு மாதங்களாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். மேலும் உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான குணங்கள்லாம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீதி நேர்மையை கடைபிடிக்கக்கூடியவர்கள், அன்பானவங்க, மேன்மையானவங்க, குறிக்கோளுடையவங்க, பயணத்தில் ஆர்வம் என்பது அதிக அளவில் காட்டுவீங்க, உள்ளுணர்வு என்பது இருக்கக்கூடியவர்களாக காணப்படுவீங்க. அதே போல் உங்களிடம் மாற்றிக்கொள்ள வேண்டிய ஒரு குணங்கள்லாம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, முடிவெடுக்க தயங்குவீங்க, தன்னம்பிக்கை இல்லாதவங்க, சுயநலமாக இருப்பீங்க, ஏமாறும் குணம் என்பது உங்களுக்கு கிட்ட அதிக அளவு இருக்கும். அதனால் நான் சொன்ன மாதிரி இந்த சில விஷயங்கள்லாம் நீங்கள் மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களை போல் நல்லவங்க யாருமே இந்த உலகத்தில் இருக்க மாட்டாங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த 4 விஷயத்தை மட்டும் உங்கள் குணத்தில் இருந்து நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்க. நல்ல விதமான ஒரு பலனை நீங்கள் கண்டிப்பாக பெறுவீங்க. அப்படிப்பட்ட மீனராசி நேயர்களுக்கு அனைவருக்குமே
அடுத்து வரக்கூடிய ஒரு 15 நாட்கள் அப்படிங்கிறது எப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு நாட்களாக இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க நாம் இன்றைக்கி இந்த ஒரு வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். மேலும் மீனராசினியர்கள் யாராவது உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் உங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் உங்களுக்கு இந்த ஒரு 15 நாட்கள் கண்டிப்பாக கொடுக்கும். அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுதுங்க. எதிரிகளின் சூழ்ச்சிகளை முறியடிப்பீங்க. வெளி வட்டாரத்தில் செல்வாக்கு அப்படிங்கிறது அதிக அளவில் காணப்படும். உறவினர்களும் நண்பர்களும் மிகவும் உதவிகரமாக உங்களுக்கு இந்த ஒரு காலகட்டத்தில் நிச்சயமாக இருப்பாங்க. மேலும் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் என்பது அதிகரிக்கும். திருமணம், வளைகாப்பு போன்ற சுப நிகழ்ச்சிகளால் வீட்டில் மகிழ்ச்சி என்பது நிலவி கொண்டே இருக்கும். இன்னும் சொல்லருக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது ஏற்படும். அதே போல் மாத பிற்பகுதியில் உறவினர்கள் வருகை என்பது சிறு சிறு பிரச்சனைகளை ஏற்படுத்த சாத்தியமாக உள்ளதால் நீங்கள் இந்த ஒரு காலகட்டத்தில் பொறுமையோடு இருப்பது என்பது மிக மிக அவசியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகின்றது. புதிய ஆடை ஆபரணம் வாங்கக்கூடிய ஒரு விஷயங்களும் நடக்குங்க. அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தோடு வெளியிடங்களுக்கு சென்று வருவீங்க. விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு என்பது உங்களுக்கு அமையும். மாதத்தோட பிற்பகுதியில் எதிர்காலத்தினுடைய பிரச்சனைகளும் கடன் தொல்லைகள் என்பது ஏற்பட தொடங்கும். ஆனாலுமே குரு பலத்தால் சமாளித்து விடுவீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த ஒரு காலகட்டத்தில் வெளி மாநிலம் மற்றும் புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் என்பது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஒரு காலகட்டத்தில் கிடைக்கும். ஆன்மீகத்தில் அதிக அளவில் நாட்டம் என்பது ஏற்படும். இன்னும் சிலருக்கு வெளியூர் மற்றும் வெளி மாநில புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று ரொம்பவே மன மகிழ்ச்சியோடு காணப்படுவார்கள். குடும்ப பெரியவர்களுடைய அறிவுரையின்படி நடந்து கொண்டால் அவர்களுடைய ஆதரவு என்பது உங்களுக்கு எப்பொழுதுமே கிடைத்து கொண்டே இருக்கும். மேலும் அலுவலகத்தில் உங்களுக்கு இந்த ஒரு 15 நாட்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா சக ஊழியர்களிடம் செல்வாக்கு என்பது அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பணிகளில் அவர்களுடைய ஒத்துழைப்பு என்பது உங்களுக்கு கிடைக்கும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஒரு பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்ற சலுகைகள் என்பது கண்ட அளவில் கண்டிப்பாக அந்த 15 நாட்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுதுங்க. மேலும் உங்களுடைய மேல் அதிகாரிகளுடைய அன்பும் ஆதரவும் உங்களை உற்சாகப்படுத்துங்க. அலுவலகத்தில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்துமே பூர்த்தியாகும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த ஒரு லாபங்கள் என்பது கிடைக்கப்பெறும். எதிரிகளால் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் என்பது நீங்கும். புதியதொரு முயற்சிகளில் வெற்றி என்பது கிட்டும். மேலும் வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய ஒரு எண்ணம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான ஒரு முயற்சிகளில் இந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் கண்டிப்பாக ஈடுபடலாங்க. மேலும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த ஒரு 15 நாட்கள் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா புது புது வாய்ப்புகள் என்பது கதவை தட்டுங்க. மேலும் பெரிய நிறுவனங்களோடு ஒப்பந்தம் என்பது கையெழுத்தாகும். படைப்புகள் பெரும் வரவேற்பை பெரும். பொது நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு கௌரவிக்கப்படுவீங்க. படப்பிடிப்பை தொடர்பாக இன்னும் சிலருக்கு வெளியூர் அல்லது வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள் என்பது ஏற்பட போகுதுங்க. மேலும் மாணவ மற்றும் மாணவியருக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா கல்வியில் நல்லதொரு முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படும். தேர்வுகளில் அதிக மதிப்பெண் என்பது பெறுவீங்க. ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களுடைய பாராட்டுகள் என்பது கிடைக்கப்பெற்று ரொம்பவே மன மகிழ்ச்சியோடு நீங்கள் இந்த ஒரு காலகட்டத்தில் காணப்படுவீங்க. போட்டி பந்தயங்களில் வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய ஒரு பெண்மணிகளுக்கு இந்த ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உறவினர்களுக்கிடையே மதிப்பும் மரியாதையும் சற்று அதிக அளவில் காணப்படுங்க. அது மட்டும் இல்லாமல் தோழியர்கள் வட்டாரத்தில் உங்களுடைய செயல்பாடுகள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கணவருடைய அன்பும் ஆதரவும் மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய விதத்தில் இருக்கும். பணிக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு இந்த ஒரு 15 நாட்கள் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அலுவலகத்தில் புதிய பொறுப்புகள் என்பது கிடைக்கும். சொந்த தொழிலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு தங்களுடைய வியாபாரத்தை விரிவுபடுத்த எடுத்து வைக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்திலுமே வெற்றி என்பது கிட்டும். சாதகம் அப்படிங்கிறதும் கிட்டுங்க. அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு நாட்கள் ஆகஸ்ட் 24, செப்டம்பர் 2, 3, 9, 10, 11. சந்திராஷ்டம நாட்கள் அப்படிங்கிறது ஆகஸ்ட் 17, 18, செப்டம்பர் 13, 14. மேலும் நீங்கள் உங்களுக்கு இந்த ஒரு காலகட்டத்தில் ஏதாவது கெடுபலன்கள் என்பது நடக்க இருந்துச்சு அப்படின்னா அதிலிருந்து விடுபட என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பரிகாரமாக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா வியாழக்கிழமை நாட்களில் நவகிரக சன்னதியில் குரு பகவானுக்கு நெய் தீபம் என்பது ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபட்டு வர உங்களுக்கு இருக்கக்கூடிய மனக்கவலைகள், கடன் பிரச்சனைகள் அனைத்துமே தீருங்க. ஸோ நீங்கள் மீனராசினியர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த ஒரு பரிகாரத்தை தொடர்ந்து செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மீனராசிக்காரர்கள் யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருந்தால் கூட அவங்களுக்கு மறக்காமல் இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.
நண்பர்களே, இந்த ஒரு வீடியோ பதிவுகளில் நம்ம மீனராசி நேயர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய ஒரு 15 நாட்கள் அப்படிங்கிறது எப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த நாட்களாக இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றியும் தெளிவாக இந்த ஒரு வீடியோவில் பார்த்துட்டு போங்க. இந்த ஒரு பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய ஒரு வகையில் தான் அமைஞ்சு பெற்றிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சு மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.